தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். கேஸ் சிலிண்டர் விலையில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ வெளியாகிருக்கு. எந்த அளவு சிலிண்டரோட விலை குறைந்திருக்கு, எந்த சிலிண்டரின் விலை குறைந்திருக்கு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா ஒரு லைக்கையாச்சும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு மாதத்தின் முதல் இல்லைனா இரண்டாவது நாளே கேஸ் சிலிண்டரோட விலை அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் நவம்பர் மாதத்திற்கான கேஸ் சிலிண்டரோட விலையானது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து, அதுக்கப்புறம் இந்திய டாலர் மதிப்பை பொறுத்து வந்து மாற்றம் அடைந்திருக்கு. சிலிண்டர்லேயே 2 வகையான கேஸ் சிலிண்டர்கள் இருக்கு. அதில் வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 14.2 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர். முதலாவதாக இந்த 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரான வணிக பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டரோட விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதம் $4.50 வந்து குறைந்திருக்கு. குறைஞ்சு உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போன மாதம் வந்து விலை உயர்ந்தது, இந்த மாதம் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் குறைஞ்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இரண்டாவதாக நாம வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரோட விலையானது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீபாவளியை முன்னிட்டு விலை குறையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம். ஆனால் அப்போ குறையில. இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட விலையானது 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படும், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் சிலிண்டரோட விலையில வந்துட்டு எந்த உயர்வும் ஏற்படாமல் இருக்கிறதே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மக்கள் அனைவரும் கருதிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் பிரதம மந்திரியின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் பயனடைந்து வந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மானியம் அப்படின்றது 370 ரூபா கிட்ட வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு உங்களோட இகேஒய்சின்னு சொல்லக்கூடிய ஆதார் விவரங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க, கைவிரல் ரேகை எல்லாம் வச்சு. இல்லைனா உங்களுக்கு இந்த மானியம் அப்படின்றது பெற முடியாமல் போகிறோம் அப்படின்றதையும் வந்து அனைத்து ஏஜென்சி தரப்புல இருந்தும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இவை அனைத்தும் தான் இந்த மாதம் அப்டேட் ஆகியிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரோட புதிய அப்டேட்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க, அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.